நான் வந்து அந்த சீன் முடிவு ஆக்சுவலா அந்த ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம சமாளிச்சுட்டேன். நந்தினி சித்தி என்ன பண்ணா உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்படி வந்து நான் அவங்களுக்கு பின்னாடி நடிக்கிறேன். இப்படி இருக்கும்போது நான் அவங்களை பாக்குறேன், எனக்கு இன்னும் சிரிப்பு, செம்ம சிரிப்பு. அதெல்லாம் ஆக்சுவலா அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஓகே, அததான் நான் கேட்கலான்னு வந்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி உணர்ச்சி பொங்க நடிச்சு அந்த மாதிரி ஏதாவது லைட்டா வலி வந்து இருந்தாலும் அதையும் தாண்டி டெடிகேஷனோட நடிச்சதுதான் இப்ப நடந்தது ஏதாவது? எல்லாரும் ஸ்ட்ரகிள்னும் போது நாங்க அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிடுவோம். ஆனா எங்களுக்கு ஒரு இருக்கும் பண்ணக்கூடாதுன்னு இருப்போம். பட் இருந்தாலும் கேரக்டர், சோ அதனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அதான் அடிகள் விழுந்தது. யாருக்கு அதிகமான அடிகள் விழுந்தது? எல்லாரும் இல்ல, அந்த ஸ்ட்ரகிள்ல வந்து இவங்களுக்கு தான் நிஜமா நிறைய அடி விழுந்துச்சு. ஆக்சுவலா மேல மூஞ்சில எல்லாம் நிறைய மார்க்லாம் ஸ்கிராட்ச்லாம் நிறைய ஆச்சு. நிறைய இவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரகிள்ல இவங்க நல்லா காயங்கள்லாம். ஆனா அந்த கட் சொல்ற வரைக்கும் நீங்க அந்த கேரக்டரா தான் இருப்பீங்க. அது எல்லாருமே அந்த மூட்ல இருக்கும் போது எனக்குமே பெருசா தெரியல. அதுக்கு உண்மையாவே ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தெரியாது அது ஆக்சுவலா, அப்போ தெரியாது. அதுக்கு அப்புறமா தான் நான் யோசிச்சேன், நீங்க விழுந்து விழுந்து அழுகிறப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னும் இப்படி விழுந்து விழுந்து அழுகிறாரு அப்படின்னு. யாருக்கு கல்யாணம் அப்படின்றதே பெரிய பேச்சா போயிட்டு இருக்கு. நீங்க கரெக்டா இவங்க லைட்டா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேசுனது திரும்பி பார்த்தா ஓகே. ஆனா அந்த பிரைடல் லுக்லாம் பாக்குறப்ப எப்படி இருந்தது? எங்களுக்குமே டக்குன்னு வந்து திடீர் கல்யாணம் அப்படி சொல்லிட்டாங்க.